நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 குச்சி. இப்போ அதுக்கு தான் மண்ணை போட்டு மூடலான்ட்டு வந்தோம். சரி எதுக்கு ஒரு கிழங்கு நம்ம பிடுங்கி பார்ப்போம் எவ்வளோ பெருசாகுது. இப்போ 8 மாதம் ஆகுது. இங்கே வந்து காட்டுப்பா 8 மாதத்தில் எவ்வளோ ஊறிக்குங்க பாருங்கள். எல்லாமே சாஞ்சு போச்சு. இந்த இதை கட்டு. இப்போ ஒரு குச்சியை வந்து நம்ம எதுக்கு சாம்பிளுக்கு பிடுங்கி பார்ப்போம் 8 மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது இயற்கை விவசாயத்தில் நம்ம சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய பாக்டீரியாவை வச்சு நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்றை வச்சு எல்லாமே என்பிகே, மீனமிலம், பொட்டாசு எல்லாமே தயாரித்து கொடுக்கறதுனால மண் எவ்வளோ வளமாக இருக்குதுன்னு பாருங்கள். செலவு கிடையாது. உரக்கடைக்கு போக தேவையில்லை. நம்மளாம் 8 வருஷம் அது உரக்கடைக்கு போய் இதுதான் பண்ணுறதுனால மண் பொதுன்னு இருக்குது. 10 நாளையில் மீனமிலம் தயாரிச்சுக்கலாம். இந்த சாணப்பாசி கரிசல் இருந்ததுன்னா இது நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து எடுக்கிறது. நாட்டு மாடு இல்லையேன்னு இயற்கை விவசாயம் பண்ண முடியலன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நாட்டு மாடு இல்லாதவங்க இந்த 1 லிட்டர் இருந்ததுன்னா போதும்.